அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மை, இயேசு எவ்வாறு தன்னுடைய உணர்வுகளை மேலாண்மை செய்தார், கையாண்டார் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று இயேசுடைய விரக்தி என்பது ஒரு அவநம்பிக்கை அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அல்லது டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். எல்லாருடைய வாழ்விலும் ஏமாற்றங்கள் வருகின்றன, விரக்தி ஏற்படுகிறது, நம்முடைய பணிகள் எல்லாம் வீணாகி விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. இயேசுடைய பணி வாழ்வில் இது ஏற்பட்டது. லூக்கா நற்செய்தி 13:34 நாம் வாசிக்கின்றோம். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே என்று இயேசு புலம்புகிறார், கண்ணீர் விடுகிறார். எருசலேமினுடைய மீட்புக்காக இயேசு பலமுறை அங்கே சென்றார். ஆனால் எருசலேம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் எருசலேமில் தான் இயேசு இறந்தார், கொல்லப்பட்டார். மத்தேயு 11:21, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறியிருப்பார்கள். ஆகவே இயேசு நற்செய்தி அறிவித்த வல்ல செயல்கள் செய்த சில நகரங்கள் மனம் மாறவில்லை. ஆகவே இயேசுவுக்கு ஒரு விதமான ஏமாற்றம் ஏற்படுகிறது, பணி நிறைவின்மை ஏற்படுகிறது, விரக்தி ஏற்படுகிறது. அதை அவர் வெளிப்படுத்துகின்றார், அதை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆனாலும் அவர் மனம் சோர்ந்து விடவில்லை. அவர் இன்றும் நாளையும் நான் நற்செய்தி பணி செய்கிறேன், 3ஆம் நாள் என் பணி நிறைவு வரும், அதுவரையில் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்ற பணியார்வத்தை அவர் கைவிட்டு விடவில்லை. ஆகவே பணியில் ஏமாற்றம், சோர்வு, தொய்வு ஏற்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறுக்கக்கூடாது. உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்ல ஆளுமை. ஆகவே என்னுடைய பணிகளை, என்னுடைய வல்ல செயல்களை, என்னுடைய நற்செய்தி போதனையை பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதை அறிக்கையிடவும் செய்தார். எருசலேம் நகரை பார்த்து அவர் இப்படி சொன்னார், கொராசி நகரை பார்த்து இப்படி சொன்னார், கப்பர்நாகூமை பார்த்து இப்படி சொன்னார். இங்கெல்லாம் இவ்வளவு பணிகள் செய்தும் அது பலன் தரவில்லையே என்று அவர் உணர்ந்தார். அந்த உணர்வை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த உணர்வு அவரை அந்த பணியை நிறுத்துவதற்கு இட்டு செல்லவில்லை. சில என்ன செய்வாங்க, பணியை விட்டு விடுவார்கள். நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன் என்பது நல்ல ஆளுமை அல்ல. மாறாக பணிகளை செய்திருக்கிறேன், ஆனால் பலன் இல்லை, இருந்த போதிலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன். கடமையை செய்வது என்னுடைய வேலை, பலன் தருவது இறைவனுடைய வேலை என்கிற உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவைப் போலவே நம்முடைய வாழ்விலும் இந்த விரக்தி உணர்வுகள் வந்தால் இயேசுவைப் போலவே நாமும் அவற்றை மேலாண்மை செய்து நம்முடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். அதற்கான அருளை இயேசுவிடமே நாம் பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.